தங்களுக்கு பதவி இல்லை, வீட்டில் தூங்கிட்டு இருந்தவங்க எல்லாம் அம்மாவின் ஆட்சி வரணும், அம்மாவின் கட்சி ஒன்றிணைப்பேன் என்று சொல்லியவர்களா இன்றைக்கு திடீர்னு கிளம்பி சீப்பை ஒழிச்சிட்டா கல்யாணத்தை நிறுத்திடலான்னு சில பேர் நினைக்கிறாங்க. இன்னும் தேர்தல் நடக்கிற விந்தைகள் எல்லாம் பார்க்கும் பொழுது பல பேருடைய உண்மை சொரூபம் வெளிப்பட்டு வருகிறது. அண்ணன் OPS தன்னை பரதனாக காட்டிக் கொண்டவர் இன்றைக்கு. அதுபோல இன்னும் சில பேர்களின் உண்மை சொரூபம் விரைவில் வெளிப்படும். தர்ம யுத்தம் நடத்தினாரு. தர்ம யுத்தத்தை தர்மர் நடத்தணும் இல்ல. அண்ணன் OPS அண்ணனை தர்மரா நினைச்சு கொண்டு அன்றைக்கு ஆரம்பித்த ஆட்டம் 2.0 அதெல்லாம் என்ன சொல்லுவாரு அவரு கேக்கிட்டா, அது பெரியவர் குருமூர்த்தி சொல்லிதான் நான் பண்ணேன்னு சொல்றாரு. சுயபுத்தி இருக்காதான்னு தெரியல. 2.0 அன்றைக்கு சொன்னார். தர்ம யுத்தம் 2.0 நான் நமது முன்னாள் அமைச்சர் வைத்தியலிங்கம் அவர்களும் சகோதரர் மனோஜ் பாண்டியன் அவர்கள் சொல்லிதான் ஆரம்பிச்சேன். இப்ப 3.0 யார் சொல்லி ஆரம்பித்தார் என்று தெரியவில்லை. இது அவருக்கு உண்மையிலேயே இது நல்ல பாடத்தை போகட்டும். ஏன்னா தர்ம யுத்தத்தை தர்மம் நடத்தணும், அதர்மவாதிகள் நடத்தலாம். அது அதர்மத்துல தான் அவர்களுக்கு முடியும். அதாவது போய் முடியுது, எங்க போய் சேர்றாங்க? துரியோதன கூட்டத்துல போய் சேர்றாங்க. அதான் உண்மை. மாநில அரசியல் மத்திய அரசு தேசிய பாராளுமன்ற தேர்தல் ராஜ்யசபா போட்டியிடுங்களா சட்டசபையில போட்டியிடுங்க? நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், சட்டசபை தேர்தலில் நான் போட்டியிடவில்லை. ராஜ்யசபா உறுப்பினர் பதவிக்கும் நான் கேட்கவில்லைன்னு சொல்லிட்டேன். ஏதோ ஊடகத்துல ஏதோ செய்திகள்லாம் வருது, நான் கேட்கவும் இல்லை. யூகத்துக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல முடியாது. நாங்கள் அதற்காக தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கிற பாஜக கூட்டணியில நாங்கள் மீண்டும் இணைந்திருக்கிறோம். நான் பாஜக தலைவர்கள்ட்ட திமுகவை வீழ்த்த அம்மாவின் தொண்டர்கள் ஓர் அணியில் இணையணுங்கிறது தான் டெல்லியில் உள்ள பாஜக தலைவர்களின் விருப்பம். அதற்கு 21 நான் நட்புக்கரம் நீட்டினேன். அப்பொழுது முடியாமல் போனது, இப்பொழுது அது நிறைவேறியிருக்கிறது. அம்மாவின் தொண்டர்கள் 99.9% ஒரு அணியில் இணைந்து எங்களுக்குள் இருந்த மனமாச்சரியங்கள் எல்லாம் மறந்துவிட்டு அம்மாவின் ஆட்சி கொண்டு வர வேண்டும், தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டில் அமைய வேண்டும் என்பதற்காக எல்லாம் ஒன்றிணைந்திருக்கோம். உங்களுக்கு தெரியும், யாரோ ஒரு சிலர் தங்களுக்கு பதவி இல்லை, வீட்டில் தூங்கிட்டு இருந்தவங்க எல்லாம் அம்மாவின் ஆட்சி வரணும், அம்மாவின் கட்சி ஒன்றிணைப்பேன் என்று சொல்லியவர்களா இன்றைக்கு திடீர்னு கிளம்பி டம்மி வேட்பாளர்களை எல்லாம் நிறுத்துவதற்கும், இன்னும் சில பேர் போய் டம்மி சீப்பை ஒழிச்சிட்டா கல்யாணத்தை நிறுத்திடலான்னு சில பேர் நினைக்கிறாங்க. அது உறுதியாக நடக்காது. கூட்டம் போட்டிருக்காங்க, கட்சி ஆரம்பிக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி. புதிய கட்சி திமுகவையும் திமுகவே எங்களையும் வீழ்த்தலாம். தனிப்பட்ட தினகரன் தனியா போறப்ப என்ன காரை மறைச்சு அடிக்கலாம், வீழ்த்தலாம். திமுகவுக்கு சாதகமாக செயல்படுபவர்கள் செயல்பாடுகளை மக்கள் தெரிந்து கொள்வார்கள். இன்னும் சொல்ல போனா அம்மா என்றவர்கள், அம்மா தான் தெய்வம், அம்மாவின் ஆட்சி வேண்டும், அம்மாவின் கட்சியை நாங்கள் ஒன்றுபடுத்துவோம் என்று சொன்னவர்கள் எல்லாம் இன்றைக்கு திமுகவின் ஏஜெண்டுகளாக செயல்பட்டு வருவது வெட்ட வெளிச்சமாகி வருகிறது. கேளுங்க, அதே மாதிரி ஒரு கட்சி ஆரம்பிச்சா அந்த கட்சி ரிஜிஸ்டர் ஆகிறதுக்கு குறைந்தபட்சம் 6 மாசம் ஆகும். தேர்தல் ஆணைய விதிகள் படி ஒரு கட்சி ஆரம்பிச்சோன்னா அது ரெசல்யூஷன் போட்டு அந்த கட்சி 100 பேர் சேர்ந்து ஒரு கட்சியை அடிப்படையாக 100 மெம்பர்கள் சேர்ந்து உருவாக்கி அதை தேர்தல் ஆணையத்தை எழுப்பி அது 6 மாதங்கள் ஆகும். என்னதான் இவங்க அவசரப்படுத்தினாலும் அது 3 மாதங்களுக்குள் முடியவே முடியாது. அதனால யாராவது கட்சி ஆரம்பிப்பேன் என்று உங்களெல்லாம் ஏமாத்துறாங்களா, ஏமாறாதீங்க. இன்னும் சில பேர் நான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஏதோ எத்தனையோ நிகழ்ச்சிகளை பார்த்திருக்கோம். கடந்த காலங்களில் எத்தனையோ அரசியல்கள் இருக்கு. ஆனா திடீர் சாம்பார், திடீர் இட்லி மாதிரி திடீர்னு கட்சி தொடங்குவோம், திடீர்னு வேட்பாளர்களை, அதுவும்
நிறைய கட்சிகள் இப்ப கூட திமுக என்ன பண்றாங்க, பிள்ளை பிடிப்பவர்கள் போல நம்ம ஊர்ல எல்லாம் அந்த பிள்ளை பிடிப்பவன் பூச்சாண்டி மங்களா அது மாதிரி அண்ணா திமுகல எம்எல்ஏ இருந்தவங்க எல்லாம் பிடிக்கிறாங்க. அந்த தனிநபர்கள் போய் அங்கு போய் சேர்வதனாலையும் அவர்கள் அம்மாவின் ஆட்சியை வரவிடாமல் தடுக்க முடியாது. யாரோ ஒரு சிலரை சட்டமன்ற உறுப்பினர்களாக இந்த இரட்டை இலையாளானவர்களை அவர்களை அழைத்து சென்று என்னதான் பணநாயகத்தோடு இருந்தாலும் அந்த தொகுதி மக்கள் என்ன நினைப்பார்கள் தெரியும். அதெல்லாம் பார்த்திருக்கோம். ஆனா இன்னொரு கட்சியில இருந்து ஆள்களை பிடித்து வேட்பாளர் நிறுத்துவதற்கு சிலர் முயற்சி இருப்பது இன்னும் விந்தையிலும் விந்தையா இருக்கு. இந்த 26 தேர்தலில் இந்த கடந்த 3 மாதங்களாக நடக்கின்ற விந்தைகள் எல்லாம் பார்க்கும் பொழுது, இன்னும் தேர்தல் நடக்கிற விந்தைகள் எல்லாம் பார்க்கும் பொழுது பல பேருடைய உண்மை சொரூபம் வெளிப்பட்டு வருகிறது. இப்ப அண்ணன் OPS தன்னை பரதனாக காட்டிக் கொண்டவர் இன்றைக்கு அவருடைய செயல்பாடு தெரிகிறது. அதுபோல இன்னும் சில பேர்களின் உண்மை சொரூபம் விரைவில் வெளிப்படும். தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி என்டிஏ கூட்டணி உறுதியாக இந்த தேர்தலில் ஆட்சி அமைக்கும். உங்க கூட்டணிக்கு வந்து சசிகலா வருவாங்க. விடிய விடிய கதை கேட்டு சீதைக்கிராம சித்தம் பாக்குறீங்க. ஆமா, அதை பற்றி எனக்கு தெரியல. அவர் ஒன்றும் தேர்தலில் போட்டிட்டு சொல்லலையா? அது தெரியல. நீங்க அவர்கிட்ட பெரியவர்கிட்ட தான் கேட்கணும். இந்த தொகுதி பங்கீடு பற்றி இந்த பேச்சுவார்த்தையை ஆரம்பிக்கல. நீங்களாதான் தொலைக்காட்சியில 6, 5, 4 அந்த ஒரு இல்ல எங்க கட்சியில தகுதியான வேட்பாளர்களுக்கு கௌரவமான முறையில் எங்க கூட்டணியில சீட்டுகள் பெற்று அவர்கள் வேட்பாளராக நின்று குக்கர் சின்னத்தில் போட்டியிட்டு உறுதியாக நாங்கள் வெற்றி பெறுவோம். இந்த தேர்தலில் இதற்கு முன்பு நான் தனியாக சட்டமன்றம் சென்றேன். இந்த எங்கள் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் தகுதியான வேட்பாளர்கள் சட்டமன்றத்திற்கு சட்டமன்ற உறுப்பினர்களாக செல்வார்கள். இன்னும் கேட்கவே இல்லையா? நான் தான் சொல்றேன், இப்பதான் சொன்னேன். இல்ல நீங்க நிறைய பேச்சுவார்த்தைகள் இருக்கும், அது கட்சி கூட்டணிகளுக்குள்ள பேச்சுவார்த்தை. இன்னும் உண்மையை சொல்றேன். நான் உங்கள்கிட்ட போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நான் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அவர்களை சந்தித்து, நான் பிஜேபி கூட்டணியில் இருக்கேன். என்டிஏ கூட்டணியில் இருந்தாலும் அண்ணா திமுகவோட கூட்டணியில் இருந்தாலும் நான் பிஜேபி முக்கிய தலைவர்களை சந்தித்து, அது குறிப்பாக மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தான் தமிழ்நாட்டில் இந்த மக்கள் விரோத கஞ்சா புகழ் திமுக ஆட்சியை, ஊழல் பெருக்கெடுத்து ஓடுகின்ற திமுக ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு கடுமையான முயற்சியில் இருக்கிறாரு. அவருக்கு அவருடைய கரத்தை வலுப்படுத்துகின்ற விதமாக தான் நாங்கள்லாம் ஒன்றிணைந்திருக்கோம். ஏன்னா எங்களுடைய தொகுதி எந்தெந்த தொகுதி என்பதெல்லாம் நான் அவரோட கேட்டுதான், அவர் மூலம் தான் பெற்று வருவேன்.